செய்தி. கோவையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனின் பாதுகாப்பு வளையத்தில் அத்துமீறிய நபர்கள் குறித்த அடையாளம் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். அவரிடம் பேசலாம். பிரசன்னா, அந்த இருசக்கர வாகனத்தில் இருவர் அருகில் வந்ததுனால அவர்கள் குறித்த அடையாளம் தெரிய வந்திருக்கு. யார் அவர்கள்? விவரம். காயத்ரி, இன்றைய தினம் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் கோவைக்கு வருகை புரிந்துள்ளார். காலையில் கொடிசியாவில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்று மதியத்திற்கு மேல் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அவர் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த பகுதி முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டு பேரிகேடுகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களும் பாஜகவினரும் அந்த பேரிகேடுக்கு உள்ளேயே நின்று பார்க்கும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தி இருந்தனர். இந்நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் தாண்டி ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 பேர் வேகமாக அந்த பகுதியில் நுழைந்ததால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. பிறகு அங்கிருந்த பாஜகவினர் காவல்துறையினரிடம் பாதுகாப்பு குறைபாடாக இருக்கிறது என்று கூறி ஒரு போராட்டத்தையும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அந்த 2 பேர் யார் என்பது குறித்தான CCTV காட்சிகளை வைத்து பார்க்கும் பொழுது பிடிப்பட்ட அந்த வாகனத்தில் சென்றவர்கள் கரும்பு கடை பகுதியை சேர்ந்த அனீஷ் ரகுமான் மற்றும் ஆஷிக் என்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் குறித்தான விசாரணையானது தற்போது காவல்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இவர்கள் மீது ஏற்கனவே கஞ்சா வழக்கு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணையை நடத்தி வருகின்றனர். காயத்ரி, நன்றி பிரசன்னா, கூடுதல் தகவல்களுக்காக.